சேர்ந்து வாழத்தான் முடியல, சேர்ந்து செத்து போலால. அதுக்குதான் உன்னை இங்க கொண்டு வந்த. இது ஒரு சாய்ஸ் தான். ஒருவேளை சத்யா செத்து போயிட்டா உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்துருவேன். அவ சாவை விட பெரிய தண்டனைய பிரகாஷ்க்கு நான் தர முடியாது. ஒருவேளை அவ பொழைச்சிட்டா நீயும் நானும் ஒன்னா செத்து போயிடுவோம். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா அந்த சத்யா சாகணும்னு வேண்டிக்கும். என்ன போ. போய்கிட்டே இரு. என்ன குணா, எதுக்குல டென்ஷனா இருக்க? பா, எல்லாம் அந்த அஞ்சலியால தான்ப்பா. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கடா. எப்படில எடுப்பா? அவ அக்காவை காயத்ரி கார்ல கடத்திட்டா. சத்யா பொழப்பால மாட்டாளான்னு டென்ஷன் இருக்காதா? வீடே இலை உளுந்த மாதிரி இருக்கும். அவ மட்டும் உன்கிட்ட எப்படி போன்ல பேசுவா? அப்பா, அதுக்கு தான்ப்பா பேச முயற்சி பண்றேன். இந்த நேரத்தில் நான் போனை பண்ணி, மானே தேனே கவலைப்படாத, உங்க அக்கா சேதாரம் இல்லாம திரும்ப கிடைச்சிருவா, நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு 4 வார்த்தை சேர்த்து பேசினா நம்ம ஸ்கோர் பண்ணலாம்ல. அடேங்க அப்பா, நீ என்ன விட புத்திசாலியா இருக்கல. சரி, நீ ஓ வழியிலே பாத்துக்கல. ஐயா, அக்கா ஏதாவது போன் பண்ணால, தகவல் ஏதாவது கிடைச்சதா? தேவையில்லாம காயத்ரி போன் பண்ண மாட்டா. என்னையும் போன் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு நிலைமையில நாடே காயத்ரி காயத்ரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படில போன் பண்ணுவா? ஐயோ, எனக்கு அப்படியே தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன எதுன்னு தெரியல, அக்கா அங்க உட்கார்ந்திருக்கா. உனக்கு எப்பதான் தலை வெடிக்கல? சின்ன விஷயத்துக்கு கூட நீ டென்ஷன் ஆயிடுவ. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, டென்ஷன் ஆகாம இருப்பியால நீ? என்னங்கய்யா பண்றது, என் நிலைமை அந்த மாதிரி. ஒரு பக்கம் என் புருஷனையே குழிக்குள்ள போட்டு மூடி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. அது ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. புருஷனுக்காக கோவப்படுறதா இல்ல அக்காவுக்காக சந்தோஷப்படுறதான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அந்த விளங்காத பையல இன்னுமா புருஷன்னு சொல்லிட்டு தெரியுத? பின்ன என்ன இருந்தாலும் எனக்கு தாலி கட்டினவரு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருன்னு உங்களுக்கு எங்க தெரிய போகுது? காயத்ரியோட தங்கச்சியா பிறந்துட்டு இன்னும் ஏன் இப்படியே இருக்குதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நிலைமை புரியாம பேசாதீங்கய்யா. எங்க அக்கா எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டா. என் புருஷனை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து நல்லதா 4 வார்த்தை பேசிட்டு வரலான்னு போனா என் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. என் புருஷனோட அக்கா என் முகத்துல காரி துப்பாத குறையா பேசி என்ன அசிங்கப்படுத்தி வெளியே துரத்திட்டா. அப்புறம் சொந்த தம்பிய கொலை பண்ண துணிஞ்சா சும்மா விடுவாங்களால? இன்னும் கொஞ்ச நேரம் நான் அங்கேயே நின்னு இருந்தா தொடப்பக்கட்டையாலேயே அடிச்சிருப்பாங்க. என் புருஷனுக்கும் அந்த சத்யகலாவுக்கும் தப்பான உறவு இருக்கும்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா அப்படி இல்ல. இப்பதான் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. 2 பேரும் சாதாரணமா தான் பழகுனாங்கன்னு நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏல இப்படி இருக்குதே? உன் அக்கா தான் உனக்கு பிடிக்கும்னா உன் அக்காவோட போய் இருந்துக்க. இல்ல உன் புருஷன் தான் வேணும்னா உன் புருஷன் கூட போய் இருந்துக்க. உன் அக்காவும் அந்த கிறுக்கு பைய மூர்த்தியும் எலியும் பூடையுமா இருக்கும்போது 2 பேரும் சமாதானமா போறது நடக்காத காரியம்ல. எல்லாம் ஒரு நப்பாசு தாயா.
எப்படியாவது என் புருஷன் மனசு மாறி என் அக்கா பக்கம் வந்துட மாட்டாராங்கிற எண்ணம் தான். அது நடக்காது போல தெரியுது. அக்கா என் வாழ்க்கையையும் கெடுத்துட்டு இப்ப அவளும் பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. அதெல்லாம் காயத்ரி பாத்துக்குவா. நீ பேசாம இருல. உங்க அக்கா என்னைய விட பயங்கர புத்திசாலி. எல்லாருக்கும் தண்ணி காட்டுவா. இல்லையா, எனக்கு இந்த தடவை ரொம்ப பயமா இருக்கு. தமிழ்நாடே சத்யாவோட கடத்தல் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. எல்லா டிவிலயும் அக்கா தான் கடத்தி இருக்கான்னு அவ போட்டோவோட நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அக்கா மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இதெல்லாம் அக்கா கிட்ட நான் கேட்டே ஆகணும். இல்ல, உங்க அக்கா அடுத்து என்ன பண்ண போறான்னு நான் கேக்குறதுக்கே பயப்படுதேன். நீ என்னடா அவளை கேள்வி கேட்க போறியா? வாயை மூடிட்டு பேசாம போல. இல்லையா, நான் அக்கா கிட்ட பேசணும். இப்ப அக்கா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக அக்கா கிட்ட நான் பேசினா எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அவ இப்படியே ஏடாகுடமா பண்ணி எங்கேயாவது மாட்டிக்கிட்டான்னா எனக்கு யாரு இருக்கா சொல்லுங்க? அவளுக்காக சொந்த புருஷனையே நான் விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா தான். அவளையும் இழந்துட்டா என் நிலைமை என்ன ஆகும்? நான் என் அக்கா கிட்ட பேசியே ஆகணும். உங்க அக்கா கிட்ட பேசணுமா? ஆமாங்கய்யா. நான் என்ன பண்ணணும், எங்க இருக்கணும்னு அக்கா ஒரு வார்த்தை சொன்னானா நான் நிம்மதியா இருப்பேன். தயவு செஞ்சு நான் அக்கா கிட்ட பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கய்யா. என்ன விளையாடுதியா? ஏற்கனவே போலீஸ்ல இருந்து டிவி காரங்க வரைக்கும் உங்க அக்காவை நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தேடி. போலீஸ்ல ஓ மொபைலையும் என் மொபைலையும் எல்லாத்தையும் தேடி தேடி குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஃபாரின்ல இருந்து போன் பண்ற மாதிரி அப்பப்ப எனக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு போன் பண்ணா வேற வினைய வேணாம். ஐயா ஐயா ப்ளீஸ்யா, என்ன ஒரே ஒரு தடவை அக்கா கிட்ட பேச வைங்கய்யா. வாய முல்ல. இந்நேரத்துல அவளுக்கு போன் பண்ணா நாமளே அவளையும் நம்மளே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும்ல. அப்ப அக்கா கிட்ட நான் பேச முடியாதா? இல்ல, பேச கூடாதுல. வாய முடிக்கிட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. இல்ல, அந்த டிவியை போடு. சத்யா நியூஸ் என்னாச்சுன்னு பாப்போம். முக்கிய செய்திகள். கடத்தப்பட்ட தாசில்தார் சத்யபிரியா தற்போது மீட்கப்பட்டுள்ளார். அவரது குடும்ப நண்பரான டிரைவர் கணேசனின் காரில் தான் சத்யபிரியா கடத்தப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. டிரைவர் கணேசனிடம் போலீஸ் மேலும் விசாரணை செய்து வருகிறது. தாசில்தார் சத்யபிரியா கடத்தப்பட்டது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீட்கப்பட்ட தாசில்தார் சத்யபிரியா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவர் கர்ப்பமாக உள்ளதால் அவரது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. சத்யாவின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் பதிலளிக்க மறுத்துவிட்டது. அவரது உடல்நிலை மோசமாக உள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. சென்னை புறநகர் பகுதி. கடைசில இதுலயும் தோத்து போயாச்சா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அக்கா கொலை பண்ற வரைக்கும் போயிருக்கா. நல்ல வேளை இப்ப வரைக்கும் சத்யா சாகல. அவ மேல கொலைப்பழி விழாது. அந்த அளவுக்கு அக்கா தப்பிச்சிட்டா. இனி பெரிய தண்டனை எதுவும் அவளுக்கு கிடைக்காதியா? நினைச்சிட்டே இருங்க. சத்யாவை கடத்தின தப்புக்கு தண்டனை கொடுக்காம பூங்கொத்தா கொடுப்பாங்க. காயத்ரி அக்கா மாட்டினா சும்மா விட மாட்டாங்க. கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. ஐயோ, இவன் வேற வயித்துல புளிய கரைக்கிறானே. அக்காவை நம்பிதானே நான் இருக்கேன். பிரகாஷ், சத்யா எப்படிடா இருக்கா? காப்பாத்திட்டாங்கல்ல, சொல்றா. பிரகாஷ், சத்யாவுக்கு ஒண்ணு இல்ல, அவளை காப்பாத்தியாச்சுல்ல. அவ எப்படிப்பா இருக்கா சொல்லுப்பா, சொல்லு பிரகாஷ். சம்பந்தி, சத்யாவுக்கு என்னாச்சு சம்பந்தி? நீங்களாவது சொல்லுங்க சம்பந்தி. பிரகாஷ் சொல்லுங்க பிரகாஷ், சத்யா எப்படி இருக்கா? பிரகாஷ், சத்யாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. டேய் சொல்லுடா, சத்யா பழிச்சுக்குவான்ல, சொல்லுடா. சத்யாவை காப்பாத்த லேட் பண்ணிட்டேன்ப்பா. உடம்பு முழுக்க கார்பன் டை ஆக்சைடு கலந்துருக்குன்னு சொல்றாங்க. மகா உடங்கது என்னன்னு தெரியல.
சத்யா என்னை விட்டு போயிடுவா போல இருக்கு. நான் அவளை எழுதுறவனோட பயமா இருக்குப்பா. அவளை காப்பாற்ற முடியாம தவிக்கிறேன். படுபாவி காயத்ரி எப்படியா இறக்கம் இல்லாம பண்ணுவா? கடவுளே, எப்படியாவது சத்யாவை காப்பாத்தி கொடு. ஆம்பளைக்கு ஆம்பளையா, பொம்பளைக்கு பொம்பளையா எங்க குடும்பத்தையே காப்பாத்தின விளக்கு சத்யா. சம்பந்தி, இப்ப அந்த விளக்கே அணைஞ்சு போயிடும் போல இருக்கு. பிரகாஷே, என்னப்பா சத்யாவை காப்பாத்தியும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சேப்பா. டிவில சொல்றதெல்லாம் உண்மைதானப்பா? சத்யாக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் உங்களுக்கு தப்பான நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. உண்மையை சொல்லிதான் ஆகணும். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. சத்யா வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு டாக்டர்? தாய்க்கு என்ன நிலைமையோ அதான் குழந்தைக்கும். தாய் சுவாசிக்கிற காத்து தானே குழந்தைக்கும் போகும். குழந்தை இன்னும் அசைவில்லாம தான் இருக்கு. டாக்டர், சத்யாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். அவங்களுக்கு பிரெயின் டெட் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படி நடக்காம இருக்க நாங்க போராடிட்டு இருக்கோமா? இப்போதான் ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம். ஆக்சிஜன் போயிட்டு இருக்கு. உடம்பு ரெஸ்பான்ஸ் பண்ணாதானே நாங்க காப்பாற்ற முடியும். ஏதாவது மிராக்கிள் நடந்தாதான் சத்யா பொழைப்பாங்க. நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ராஜுவோட வாட்டர் கம்பெனிக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்குள்ள தான் ஒளிஞ்சிருப்பா. நாங்க அந்த காயத்ரி தேடி தான் போயிட்டு இருக்கோம். டேய் பிரகாஷ், இந்த நேரத்துல எங்கடா போற? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு இங்க சத்யா உயிருக்காக போராடிட்டு இருக்காடா. வேலை பாக்கி இருக்குப்பா, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். சத்யா மேடம் இதுக்குள்ள இப்ப பதில் சொல்ல நேரம் இல்ல. பயவிடுங்க. சொல்லிட்டு போங்க சார். போன்ல யாருன்னு பாருங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிடல்லையா இல்ல மார்ச்சுரி? காயத்ரி, நீதான் பேசுறியா? எங்கடி இருக்க? என்ன என் குரலை கேட்டதும் அதிருதுல? அத்தை, அந்த காயத்ரி தான் பேசுறா. எப்படி இருக்கா உன்னோட ஓரகத்தி? உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளா? அட நாசமா போறவளை, விளங்குவியாடி நீலாம்? உன் அக்கிரமத்தெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மேல ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாண்டி இருக்காரு. நீ ஆயிட்டு தான் போற. மண்ணோட மண்ணா நாசமா தாண்டி போவ. நீ மட்டும் என் கையில கிடைச்ச, நானே உன்னை என் கையால கொன்னுடுவேன். நீ எல்லாம் என்ன கொல்ற அளவுக்கு நான் என்ன இழுச்சவாயா? இத பாரு, இப்பவும் நான் சொல்ற மாதிரி செய்யற நிலைமையில தான் நீ இருக்க. அத புரிஞ்சுக்கோ. நான் ஏண்டி நீ சொல்றபடி எல்லாம் கேட்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? சத்யாவை மீட்டாச்சு தெரியும்ல?
சத்யாவை மீட்டுட்டீங்க, ஆனா குமார கோட்டை விட்டுட்டீங்க. அடி பாவி, என்னடி சொல்ற? சத்யாவை விட்டுட்டாலும் இப்ப குமார் என் கையில தான் இருக்காருன்னு சொல்றேன். இல்ல, நீ போய் சொல்ற. உண்மையா பொய்யான்னு இப்பவே நிரூபிக்கிறேன். போன் காலை கட் பண்ணிட்டு நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், அத பாரு. ஏய் ஏய், என்ன சொல்றா இவ? குமார புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காளா? ஐயோ, பிரகாஷ் வேற எங்கேயோ போனா, இன்னும் காணுமே. என்ன பண்ண போறாளோ? மாமா, அவ மட்டும் குமார் ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா. அக்கா பதறாதீங்க அக்கா, நிச்சயமா அவளால எதுவுமே பண்ண முடியாதுக்கா. சமந்தி, நல்லா பாத்துட்டீங்களா? இது குமார் தானே? இப்போது நம்புறீங்களா? மாமா, அவ குமார புடிச்சு வச்சிருக்கா. இவர் எப்படி மாமா அவகிட்ட போய் மாட்டினாரு? மாமா, அவதான் கூப்பிடுறா. அஞ்சலி, நீ போய் போலீஸ கூட்டிட்டு வாமா. அவளுக்கு என்னதான் வேணும்னு கேளுமா. காயத்ரி அம்மா ஏன் அப்பாவை புடிச்சு வச்சிருக்காங்க? அந்த நாசமா போறவளுக்கு என்ன வேணும் தெரியலையே மோனி. அவளை இனிமே நீ அம்மான்ல கூப்பிடாத, அவ எப்பவுமே திருந்த மாட்டா. நீ முதல்ல போன்ல பேசுமா, அவளுக்கு என்ன வேணும்னு கேளு. ஏய், இப்போ உனக்கு என்னடி வேணும்? என்னமோ குமார் மேல உயிரே வச்சிருக்கேன்னு பேசுவ, இப்ப அவரையே கொல்ல துணிஞ்சிட்ட. உனக்கு என்னடி வெறியா பிடிச்சிருக்கு? ஆமா, வெறிதான் பிடிச்சிருக்கு. என்னோட நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான். எனக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா அது யாருக்கும் கிடைக்க கூடாது. ஜெயந்த் விலாஸ் எனக்கு இல்லன்னு ஆயிடுச்சு, அதான் கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டேன். அத நினைவு இல்லாம மாத்த வச்சேன். இப்ப அது உங்களுக்கும் இல்ல, அதே மாதிரிதான் குமாரும். இனி அவர் உங்களுக்கு இல்ல. படுபாவி, அவர் எதுவும் செஞ்சிடாத, தயவு செஞ்சு அவரை விட்டுரு. ஏண்டி, நாங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? எதுக்காக எங்களை இப்படி போட்டு சித்திரவதை பண்ற? 1000 தான் இருந்தாலும் குமார் உனக்கு புருஷன், அவனு ஒண்ணும் பண்ணிடாதடி. எனக்கு அவர் புருஷன் இல்லன்னு அவர் வாயாலேயே சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன புருஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு? நான் தோத்து போயிட்டேன். காயத்ரி தோத்து போனா செத்த போனதுக்கு சமம். அதுக்காக தான் நான் என் கதையை முடிச்சுக்க போறேன். ஏய், உன் கதையை முடிச்சுக்கணும்னா நீ சாக வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு நீ குமார் அண்ணனை பிடிச்சு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? வாழறப்பதான் குமார் கூட நிரந்தரமா வாழ முடியல, செத்ததுக்கு அப்புறமாவது ஒன்னா சேரலான்னு தான். செத்ததுக்கு அப்புறம்டா? புரியல? ஏன் கூட அவரையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். அப்படி ஏதாவது செஞ்சா நீ நாசமா போயிடுவே. நான் தான் நாசமா போயிட்டேனே. என் புருஷன் கூட என்ன நீங்க வாழ விடல, இப்ப நான் என் புருஷன் கூட சாக போறேன். இத யாராலையும் தடுக்க முடியாது. ஏய், இனி உங்களுக்கு 2 பசங்க தான். ராஜு, பிரகாஷ் 2 பேர் தான். மூத்த மகன் உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். பாவி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. புருஷன் தான் எல்லாம், புருஷன் தான் இல்லன்னு சொல்லி இப்ப புருஷனையே கொல்ல பாக்குறியே. நீ எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரி. ரொம்ப பேசுற. தாய்க்கு தலைமகன் தான் கொல்லி போடணுமோ? உனக்கு கொல்லி போட ஆள் இல்லைன்னு குதிக்கிறியா? ஆமா, உனக்கு கொல்லி போட மகன் இல்லாமதான் உன் கட்டை எரிய போகுது. ஏய், உட்காரு. வேண்டாம் காயத்ரி, வேண்டாம். நான் உன் காலில் வேணாலும் விழறேன். தயவு செஞ்சு என் பையனை விட்டுடு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஏய் காயத்ரி, உனக்கு என்னடி வேணும் இப்போ? குமாரோட நீ வாழணும். சரி, நீயே வாழ்ந்துட்டு போ. அவரை கொலை மட்டும் பண்ணிடாதடி ப்ளீஸ். நான் அவர் கூட வாழலன்னா கூட பரவாயில்ல, அவர் உயிரோட இருந்தாலே எனக்கு போதும். அவரை விட்டுடு. என்னது?
என்னோட குமார எனக்கே பிச்சையா போடுறியா? குமார் கூட நீ வாழ்ந்த வாழ்க்கையே நான் போட்ட பிச்சைதான். அந்த காலம் முடிஞ்சது. நான் உனக்கு கொடுத்த கெடுவும் முடிஞ்சது. இனி உன்னோட 2வது தாலியும் உன்கிட்ட தங்காது. நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் நானா அந்த காயத்ரியான